Hey Laris, welcome to our channel Zen BTS K-pop Fantasy. This is your Sojun. இன்னைக்கு நம்ம யாரோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம்னா நம்மளோட சாவேஜிங் அகஸ்டி நம்ம சுகாவோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது எஃப்எஃப் இல்லை, ஒன் ஷாட் தான். இதில் கொஞ்சம் பெருசாக இது வந்து ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் சொல்கிறேன்ல, நான் யார்கிட்ட ரொம்ப சிம்பிளாலாம் போட மாட்டேன். ரொம்ப டீப்லியான ஒரு இது. நான் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிட்டவே அப்படியே 10 மைலுக்கு எடுத்து விடுவேன். அதனால் எனக்கு அந்த எஃப்எஃப் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. நான் அடுத்த டைம்லேருந்து ட்ரை பண்ணுறேன். மினிமம் உங்களுக்கு நல்ல சீக்கிரமாக கேட்குற மாதிரி ஒரு 1/2 ஹவருக்குள்ளே என்னோடய எஃப்எஃப் நான் முடிக்கிறதுக்கு ஒன் ஷாட்டை ட்ரை பண்ணுறேன். தென் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எஃப்எஃப்குள்ளே போகலாமா? ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டியாகவும் இருக்கும், அதே நேரம் இமேஜினரிஸாகவும் இருக்கும், லாஜிக்கலாகவும் இருக்கும். அதில் வந்து சில விஷயத்த வந்து இப்போ அவங்க சொல்லியிருக்க விஷயத்த வச்சு தான் நான் இந்த எஃப்எஃப்ஏ வந்து நான் உள்ளே இது பண்ணி இன்வால்வ் பண்ணி விட்டுருப்பேன். இதில் வந்து என்னென்னா, நம்ம சுகா வந்து ஒரு ஐடல், நீங்கள் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர், நீங்கள் வந்து ஒரு பெரிய காலேஜில் ஃபேஷன் டிசைனர் வச்சு இந்தியாவில் டாப் 10 டாப் 9 கம்பெனியில் நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு கேங் ஆஃப் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும்னா, லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆம்பு வெட்டுன்னு சொல்லலாம். செம்ம இன்ட்ரோவெட்டுங்க, ஆனால் ஆம்பு வெட்டும் கூட போத் ப்ரெசன்ட் அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்கும். வெளியே பொறுத்தவரையும் நீங்கள் பயங்கர இன்ட்ரோவெட்டு. உங்கள் கேங்குக்குள்ளே நீங்கள் பேசுகிற எல்லா பர்சனும் இல்லை, நீங்கள் உங்கள் கேங்குக்குள்ளேயே சில பேர்த்துக்கிட்ட இன்ட்ரோவெட்டாக தான் இருப்பீங்க. பட் ஒரு சில பேர்த்துக்கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரோவெட்டாக இருப்பீங்க. அடுத்தது வந்துட்டு என்ன சொல்லலான்னா, ரொம்ப சைல்டிஷு. ட்ரெஸ் பற்றி ஈஸியாக ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க, பட் ட்ரெஸ் பண்ண யாரையும் விட மாட்டீங்க. செம்ம டாக்டிவான பொண்ணு. அதே நேரம் வந்துட்டு நான் சொல்லிட்டு முன்னே நீங்கள் அடுத்தவங்ககிட்ட இன்ட்ரோவெட்டாக இருப்பீங்க. உங்கள் கேங்குக்குள்ளே மட்டும்தான் ஆம்பு விட்டு, வெளியே வந்து நீங்கள் இன்ட்ரோவெட்டு. உங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்கள் பாஸ்ட் வந்து ரொம்ப கசந்துருக்கும். அதனால் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணாத மெயின் ரீசனே வந்து உங்கள் பாஸ்ட்டில் வந்து நீங்கள் பண்ணி ஏமாந்தனால தான். ஸோ ப்ரெசண்டில் இந்த மாதிரி இருக்கீங்க. அப்புறமேட்டுக்கு உங்களோட கேங்கில் வந்து எல்லாத்தோட நேமே சொல்ல முடியாது, ஒரு மெயின் கேரக்டர்ஸ்லாம் வராங்களா, இவங்க கொஞ்சம் லீட் பண்ணுவாங்க. மித்த 4 பேர் அவ்வளோ லீட் பண்ண மாட்டாங்க, இவங்க லீட் பண்ணுவாங்க. நம்ம ஜோ அண்ட் கோகி, ப்ரிஷ், இவங்க 4 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னன்னா, நம்ம சுகா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சுகா வந்துட்டு எந்த இதில் இருக்கார் அப்படின்ட்டு அவரோட கேரக்டர் நல்லா தெரியும். ஆல்சோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நம்ம பிடிஎஸ் தான். ஸோ இவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க கேரக்டர்ஸும் இன்ட்ரோ பண்ணிட்டு வாங்க நம்ம ஸ்டோரிஸ்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட நேம் வந்து என்னென்னா லாங் டிஸ்டன்ஸ் லவ். இதுதான் வந்து எஃப்எஃபோட டைட்டிலே. தென் வந்துட்டு இப்போ என்ட்ரு ஆகலாமா? நம்மளோட ஒயன், நீங்கள் வந்துட்டு இப்போ தனியாக தான் இருக்கீங்க. நீங்கள் மும்பையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு நான் சொன்ன கம்பெனியில். இப்போ வந்து என்னென்னா, நம்ம யோ வந்துட்டு சொல்கிறாங்க, இப்படி மச்சான் உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை உனக்கு என்ன சொல்லலான்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, சீக்கிரம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பையன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்மளோட வந்துட்டு ரீசெண்ட் டேஸாக யோங்கி வந்து யூஎஸ்ஆர் செம்ம ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னோடனே, அங்கே அவர் வந்து அவ்வளோ எங்கடி அங்கெல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்கானா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னே. எப்படி அப்படின்னோடனே, அதுதாண்டி எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நம்ம என்னன்ட்டு எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏற்று. பிகாஸ் நம்ம ஒயன் வந்துட்டு ஏன் ஏற்றலை, வியூவர்ஸில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கமெண்டே வராது, ஒன்றுமே ஆகாதுன்னொடனே நம்ம ஒயன் டென்ஷன் ஆகி அந்த வியூவர்ஸ் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க. ஸோ திரும்ப இப்போ வந்து நம்மளோட சொல்கிறதுனால ஏற்றுறீங்க. மறுபடியும் ஏற்றிட்டு மச்சான் நான் ஏற்றிட்டேன் அப்படின்னா, ஐடியை க்ரியேட் பண்ண, அதை க்ரியேட் பண்ண, இப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம போயிடுறாங்க. நீங்களும் அதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் டீட்டெயிலோட ஒரு பர்சனலாக ஒரு 4 பிக்ஸ் எடுத்து போடுறீங்க. உங்களுக்கு தெரிய டீட்டெயிலில் வந்து எந்த மாதிரியெல்லாம் அலப்பறைகளாக இருந்ததுன்னு. ஸோ அந்த டீட்டெயிலை வந்துட்டு எடுத்து போடும்போது என்னென்னா, எப்படி இருந்துச்சுன்னா, என்னென்ன பிக்ஸ் எடுத்திங்கன்னா, அயாங்லைன்னு மங்கைலைன்னு, அதாவது டீட்டெயிலாக வந்தது. அப்புறம் அவர் வந்து அந்த கிட்டார் மூமெண்ட் இருக்கும்ல, அந்த OT7ஓட சிக்னேச்சர். அடுத்தது வந்து அவர் அழுது. இதை போட்டுட்டு கீழே ரைட் பண்ணுறீங்க. இந்த ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஒவ்வொரு பெயின்.
ஒவ்வொரு சந்தோஷம். ஆனால் அது எனக்கு எப்படின்னு தெரியல, அவருக்கு அப்படி இருந்துச்சு, எனக்கே அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி போடுறீங்க. அதுக்கு இந்த இது வந்துட்டு இப்படி போகுது. இப்போ போயிட்டுருக்கும்போது ஒரு 3 நாள் போகுது. நீங்கள் போஸ்ட்டு போட்டு திடீர்னு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது செம்ம டென்ஷனில் இருக்கீங்க. பிகாஸ் வந்து உங்களோட மேனேஜர் வந்து திட்டிடுறாரு. ஏன்னா உங்கள் மேனேஜர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, உங்கள் மேனேஜர் வந்து பயங்கரமான ஒரு கடுப்பு பிடிச்சிங்க. ஏன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கொஞ்சம் பொறாமையிலே இருப்பான். அவன் வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது ஃபோன் பண்ணுறீங்களா சாரி, அவர் வந்து திட்டிடுவார் காலையில். என்ன இதில் வந்து ரொம்ப ஒரு மைல்டூட்டான கிராக் இருக்குது அப்படின்னா, அது ரொம்ப மைல்டூட்டாக இருக்கும், ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்துல ஒரு கிராக்கே இருக்குன்னு. அது வரையும் அது வந்து அவ்வளோ பெருசால தெரியாது. ஆனால் அதையே அவன் வந்து பெரிய விஷயமாட்டம் பேசுவான். உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். அப்புறம் நீங்கள் வந்து இப்படி சொல்லும்போது நம்ம ஃபோன் பண்ணிட்டு மச்சான் உனக்கு தெரியுமா அப்படின்னு, ஏற்கனவே அடுப்பில் இருக்கேன் அப்படின்னு, மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னா நீங்கள் கழுவி ஊற்றுவீங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம வந்துட்டு மச்சான் என்ன கடுப்பாக இருக்குது அப்படின்னு இன்னும் கோவப்பட்டு இன்னும் கழுவி ஊற்றுறீங்க. அப்புறம் கழுவியில் ஊற்றிட்டேன், என்ன மச்சான் முடிச்சிட்டே அப்படின்னு முடிச்சிட்டேன் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வைக்கமே இல்லாமல் மச்சான் நீ போட்ட போஸ்ட் இருக்குல்ல அப்படின்னு, எந்த போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படியே எந்த போஸ்ட்டு போட்டேன்னு கூட ஞாபகம் இல்லை. கேட்கும்போது எந்த போஸ்ட்டு அப்படின்னோடனே ஒயன் மறந்துட்டியா, நீ வியூவர்ஸில் போட்ட போஸ்ட்டு ட்ரெண்டாக போயிட்டுருக்குடி அப்படின்னு, நான் போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாம், அதில் வந்து நிறையா கமெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வியூவர்ஸில் நம்ம ஃபேண்டமில் நீ போட்ட போஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டு. ஸோ வந்து அதில் வந்து ஒரு நல்லா இருக்க கமெண்ட் வந்து ஒரு 50 எடுத்து வச்சுருக்கேன், உனக்கு அதை நான் அனுப்பிச்சி விட்றேன், அந்த 50 பாரு, உனக்கு பிடிச்சா பாரு, இல்லைன்னா விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நம்மளோட சாரி லவ்லீஸ், நடுவில் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்திருக்கும். ஸோ சாரி. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்படி இருக்கும்போது ஒர்க்கெல்லாம் முடியுது, நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சொல்கிறாங்க இந்த மாதிரி, என்ன நீ ரீட் பண்ணலையா? நான் ரீட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து பர்டிகுலர் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலாகவே. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நீ அந்த ஐடியை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீ வந்து அந்த கமெண்ட்ஸில் நான் அமிச்ச ஐடிஸில் போட்டிருக்கேன் கமெண்ட்ஸ்லாம் பாரு, எல்லா கமெண்ட்ஸும் பாரு, எனக்கு இது அட்ராக்டாக இருந்தது, நீ பார்க்குறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி நேமை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கும்போது நம்மளோட வயன் வந்துட்டு அந்த ஐடி நேமில் ஒரு கிட்டத்தட்ட 1000 கமெண்ட்ஸில் நம்ம வந்து ஒரு 50 கமெண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அந்த ஐடிஸ் நேம்லாம் வந்து நோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நம்ம வயனுக்கு உங்களுக்கு வந்து லிஸ்ட் அப் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த 50 கமெண்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா ஒரு 3வது கமெண்ட்டை பார்க்குறீங்க. ஸோ அது சொல்லப்போனால் உங்களுக்கு வேறு எந்த கமெண்ட்டுமே பார்க்கணும் இந்த ஸ்டைல், அந்த ஒரு கமெண்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கு. 1000ல் ஒரு கமெண்ட் அதுதான் உங்களுக்கு. அந்த கமெண்டில் என்ன போட்டிருக்குன்னா, அதோட வலி தெரியுமா, அந்த மூமெண்ட்டோட சந்தோஷம் தெரியுமா, அவ்வளோ ஆர்மிஸை விட்டு போகிறோம், அவ்வளோ தான் கூடவே இத்தனை நாள் இருந்த நம்பர்ஸை விட்டு தனியாக பிரிகிறோம், சொல்லப்போனால் அது ஃபஸ்ட்டு சோலோ கான்செப்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட, அதாவது நீங்கள் நீங்கள் இன்சைடு இருந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதுனீங்களோ அதே அந்த அளவு அவரும் நல்லா ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் ஒரு எப்படின்னா ஒரு கசப்பும் ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் கலந்து வச்ச மாதிரி தான் ஒரு ஃபீல். அந்த கான்செப்டே அப்படி தான் இருந்தது எனக்கு பர்சனலாக. பட் சில பேர்த்துக்கு எப்படின்னு தெரியல. என்னோட பர்சனலாக எனக்கு 2 மிக்ஸான ஒரு கலவையாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யோங்கி காட்டுறாரு. ஸோ வந்துட்டு யோங்கி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது கைத்தவறி வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து போயிடுது. ஸோ ரிக்வஸ்ட் போயிட்டு அந்த மனுஷன் அதை நோட் பண்ண கிடையாது. ஏன்னா அவர் நோட் பண்ண ரீசன் வந்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் எந்திரிக்க போகும்போது ஃபோனை வைக்கலாம் போகும்போது தெரியாமல் கைப்பட்டு ரிக்வஸ்ட் வந்து போயிருக்கும். இப்படி இருக்கும்போது மனுஷன் வந்து பார்த்துட்டு ரிக்வஸ்ட் போயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஒன்றும் பண்ண வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அது எந்த மீடியா எந்த சோஷியல் நெட்வொர்க்குன்னு காட்ட கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயன் உங்களுக்கு வந்து என்னென்னா, சரி ரிப்ளை பண்ணிட்டோம் போகலாம் அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மெசேஜ் வந்துருக்கு ஹைன்னு சொல்லிட்டு கீழே டபுள் டாட் வச்சு.
ஸோ உங்களுக்கு வந்து யாரா அது மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மின்னுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணாங்க 1000 கமெண்ட், அந்த ஐடி நேம், அந்த 1000 கமெண்ட் ஐடி நேம் தான் வந்து மின்னு. ஸோ மின் அந்த கமெண்ட் பண்ணியிருக்கால அந்த பர்சனோட ஐடியிலேருந்து உங்களுக்கு பர்சனல் ஷேர் பண்ணலாம் வியூவர்ஸில். ஸோ அதில் வந்து வந்திருக்கு என்னன்னா இந்த மாதிரி ஹைன்னு சொல்லிட்டு டபுள் டாட்டு. ஓகேவா, நீங்கள் வந்துட்டு ஹையை பார்த்துட்டீங்க, ஆனால் எப்படின்னா கீழே அந்த டபுள் டாட்டுக்கு மட்டும் நீங்கள் ட்ரிபிளாக வச்சு அனுப்பிச்சி விட்றீங்க ரிட்டனு. அதில் அந்த மின் கேட்குறாரு, ஏன் ஹையை மட்டும் பார்க்க, எதுக்கு நீங்கள் ஹை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் டபுள் டாட்டை மட்டும்தான் பார்த்தேன், ஹையை பார்க்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூலாக சொல்கிறீங்க. பேசிக்காக அவங்களுக்கு பாய்ஸ்கிட்ட பேசவே வராதுங்க, பாய்ஸ்கிட்ட பேசுகிறதும் பிடிக்குது. ஒன்று பார்த்தா ஒன்று தம்பி இல்லைன்னா அண்ணன்னு தோணும், இல்லைன்னா உங்களுக்கு க்ரஷ் அப்படியே ஆன்சைடு. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஆன்சைடு ஃபீவர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே ஒரே நேரத்தில் அப்படியே ஃபீவர் கொதிச்சு டக்குன்னு அமுங்கிடும், அந்த மாதிரி ஒரு ஃபீவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் க்ரஷ்ஷில் வந்துட்டு பார்த்த உடனே பொட்டுன்னு போகிறதுலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தான் நடக்கும், உங்களுக்கும் யோக்கு தான் நல்லாவே நடக்கும். பிகாஸ் உங்கள் க்ரஷ்ஷில் எப்படின்னா முதல் நாள் அப்படியே பார்த்து வர்ணிப்பீங்க, ஐயோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ரெண்டு பேரும். அடுத்த நாள் ஹெச்சி இவனையா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாறிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் க்ரஷ்லாம் வச்சுருக்கீங்க. க்ரஷ்ஷுன்னே சொல்ல முடியாது, சொல்லப்போனால் அது க்ரஷ்ஷே இல்லை, பார்த்தோண்டி சைடு அடிச்சோண்டி நல்லா இருந்துச்சு, ஒரு நாள் சொன்னேன் அடுத்த நாள் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்கள் ரெண்டு பேர்த்தோட தாட்டுமே இருக்கும். ஸோ வந்துட்டு இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு பசங்கக்கிட்ட பேசினேன், அதனால நீங்கள் வந்து ரொம்ப கூலாக ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் பார்த்தா கூலாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஸ்டேஷனாக இருக்கும். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு டவுட், இவன் கொரியன் பையனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. இது இருக்கும்போது அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து ஹைன்னு அனுப்பிச்சி விட்டீங்க, நீங்கள் இங்கே எப்படின்னா உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா நான் இந்த மாதிரி வையன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே உங்கள் நேம் என் பேர் லீன் ஆச்சி லின்னுங்கிற மாதிரி, சாரி நம்ம ரைட்டர் நேம் இல்லைப்பா, நம்ம என் பேர் மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் கொரியாவில் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களா கொரியாவா ரியலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நம்பவே இல்லை, என்ன கொரியாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷக்காக இருக்குது. எப்படின்னா டிக்குன்னு நம்மளுக்கு ஒரு கொரியன் பையன்கிட்ட மெசேஜ் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், சும்மா ஒரு மாதிரி ஹார்ட் ரைசிங்காக இருக்கும், அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி பதட்டமாகி பிபிலாம் வரும் உங்களுக்குலாம். இந்த மாதிரி அவங்களுக்கும் எப்படின்னா நம்ம ஏன்னா ஒரு ஆர்மி தானே, அதனால் அவங்களும் ஒரு மாதிரி பதட்டம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாலிட்டியிலே குத்தாட்ட குதூகலம்லாம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே மெசேஜில் கொரியன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓகேங்கிறாங்க. இதுலேயே நம்ம மின் வந்துட்டு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, என்ன இந்த பக்கம் கொரியன் சொன்னோம் ஓகே அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் காமனாக சொல்கிறாளே ஃபார்முலா. ஏன்னா கொரியனாவே நார்மலாக ஆர்மிஸில் என்ன பண்ணுவோம், கொரியனா நீங்கள் வலியோ சொல்லப்போனால் நானாக வளைஞ்சிருக்கேன், அதனால தான் இப்படி இருக்கும்போது வலிவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் சொல்லும் போது நம்ம மீன் வலிக்கணுமா, ஸோ சாரி எனக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம மின்னுக்கா சாமக்கு என்ன இந்த பிள்ளை டைம்லாம் இல்லைங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காரு, அவருக்கு ஏதோ ஆகிப்போச்சுங்க. இது கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேக்ஸிமம் நான் கொடுத்த நேம் வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. அதர்ஸ் யோங்கி, ஆமாம் யோங்கி வந்து வீவரஸில் தெரியாமல் செகண்ட் ஐடி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைப்பா. அந்த செகண்ட் ஐடியிலேருந்து தான் இப்போ உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு. ரியாலிட்டியில் காமனாகவே மெசேஜ் வராது, நம்ம வந்து கொஞ்சம் இமேஜினரியாக போவோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்கள் மனசெல்லாம் புண்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும்னு செகண்ட் ஐடி திட்டமாக அவர் தெரியாமல் யூஸ் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, ஏன் உனக்கு கொரியன்ஸ் தான் பிடிக்காது அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா, ஏன் உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிஎஸை பிடிக்கும், கேட்ராமாவை பிடிக்கும் அப்படின்னோடனே நீ பிடிஎஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு. உனக்கு யார் அதில் பிடிக்கும், எனக்கு மின்யோங்கிய பிடிக்கும், கிம்டேங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கிம்டேங் மின்யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். என்ன ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. அதுக்கு இவங்கன்ட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லையா, ஏன் உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடும்போது
எனக்கும் பிடிக்குமே, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, எனக்கு எல்லாருமே பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின் போடுறேன், அதாவது நம்ம யோங்கி போடுறாங்க. அதுக்கு வந்துட்டு எல்லாருமே பிடிக்கும், யாரும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு மின்யோங்கியை தான் பிடிக்கும். நீ என் சக்கால தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு எஸ்டீம் லெவல், ஒரு உணர்ச்சி விஷயத்தில் நீங்கள் சக்காலத்தானு நம்மளோட யோங்கி வந்துட்டு வாட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. உங்களுக்கு வந்து கொரியன் வந்து தெரியும். ஸோ ரொம்ப அப்படியே வெரி வெல் ஃப்ளூயன்சியில் இல்லை, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆவரேஜ் லெவல் கொரியன் வந்து ரைட் பண்ணவும் தெரியும், அவங்க பேசுகிறது கொஞ்சம் அவங்களுக்கு பேசவும் வரும். அதே நேரம் வந்துட்டு அவங்க பேசுகிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இதில் இந்த ஸ்பெல் ரைட்டா, இல்லை இந்த சென்டென்ஸ் நம்ம சொல்ல வந்தது ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. நான் தான் சொன்னேன், ஆவரேஜ் லேர்னிங் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு தெரியும், ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் அப்போயே ஃபுல்லாக யோங்கியோட வந்து எப்படின்னா ஃபுல்லாக கொரியன்லேயே நீங்கள் சேட் பண்ண கிடையாது, ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயும் சேட் பண்ணல. கொஞ்சம் கொரியன், கொஞ்சம் இங்கிலீஷ், தெரிஞ்சதுக்கெலாம் கொரியன், தெரியாததுக்கெலாம் இங்கிலீஷ், இப்படி தான் போகிறீங்க. நம்ம யோங்கி உனக்கு கொரியன் தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை நீ கொரியனில் மெசேஜ் பண்ண, இல்லை நான் டிரான்ஸ்லேட்டடாக போகல, நான் ஓரளவு கொரியனில் நான் ஆவரேஜாக பண்ணியிருக்கேன், இன்னும் நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் வெல் ஆனோடனே நான் ஃபுல்லாகவே கொரியனில் தான் உனக்கு டைப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. இதுக்கு வந்து யோங்கி வந்துட்டு ஓகே, ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வந்துட்டு உனக்கு இங்கிலீஷ், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, கொரியன் தானே, நீ எனக்கு கொரியன் டீச் பண்ணு, நான் உனக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன்னொன்னே நம்ம எங்கேயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு எப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே சொல்கிறது, ஓகே வேலை இருக்கா, ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பயந்து சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஸோ சொல்லிட்டு வந்தோடனே நம்ம வந்து சொல்கிறாங்க, என்னடி எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பேசுகிறாங்க. பார்த்துட்டேன், எந்த கமெண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. எனக்கு இந்த மின்னுங்க பர்டிகுலர் இந்த ஐடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்கு இல்லாமல் இந்த ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வந்துருந்து அப்படின்னு. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்பாங்க. ஆமாம் நம்ம கொரியன் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா நேமே கொரியனில் தான் இருந்துச்சு அப்படின்னா, ஆமாம் அது எல்லா கொரியன் தான் கொரியனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாம் நானும் வந்து பேசவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும் நம்ம வயன் வந்துட்டு இரு என்னத்துக்கு நீ வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மச்சம் கொரியனில் அப்படின்னு நம்மளுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டி, இந்த ரெண்ட்டுக்கு இந்த ப்ரோக்கர்ஸில் அவைல் பண்ணுற நம்மளுக்கு ஒருத்தர் கொரியனில் தெரிஞ்ச நல்லது தானே நம்ம போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வேணும் ஓகே இல்லை நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மச்சான் மேலே நம்பிக்கை இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும், இல்லை உயிர் மேலே நம்பிக்கை இல்லையடி, இல்லை அதாவது யோவோட கான்வர்சேஷன் நம்ம வந்துட்டு நம்பிக்கையிலேடிங்கிறதுக்கு நம்ம நீங்கள் வந்து இல்லடி அப்படின்னு தான் சொல்கிறீங்க. பார்த்தாடி போடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு சரி ரைட்டே விடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் மாட்டேன்டி ஒரு நாள் எனக்கும் நல்ல கொரியன் போய் மாட்டோம் பர்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வந்து சொல்கிறாங்க. நானும் கிம்னு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது நீங்கள் மச்சான் எந்திரிச்சு நிற்கவே ஒருத்திக்கு வைக்கலையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு 9 புருஷன் கேட்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது நீங்கள் யோவது சொல்கிறீங்க, வந்துட்டு 9 கேட்கலடி 1 தானே கேட்டேன், உண்மையை சொல்ல 1 மட்டுமா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது ஜஸ்ட் க்ரஷ்டி அப்படின்னு பத்தியா உண்மை வெளியே வருது ஓடி போயிரு அப்படின்னு நம்ம சரி விடு ரைட்டு வரட்டம்மே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ வந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம யோவோட கேரக்டர் இப்போ சொல்லணும்னா ரொம்ப சைல்டிஷாக இருக்கும், ரொம்ப கிராக்கெட்டாக நடந்துப்பாங்க. இதே கோவியோட கேரக்டர் கேரிங்கு, அதே நேரம் வந்து சைலண்ட்டான கேரக்டர், கொஞ்சம் அவங்களுக்கு பொசசிவ்னஸ்லாம் பஞ்சமே கிடையாது. நம்ம ஜோவோட கேரக்டர் வந்து எப்படின்னா அவங்களும் வந்து அவங்களும் கேரிங்காக நடந்துப்பாங்க, அவங்க ஒரு மீடியமாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பைத்தியக்காரத்தனமாக பேசினா எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற அளவு நல்லா பேசுவாங்க, அந்த அளவு ஒரு பொண்ணு. நம்ம ப்ரிஷ் வந்து எப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கலாக, அதாவது ப்ராக்டிக்கல் அந்த டைப் ஆஃப் ஒரு கேர்ளு.
ஓகேவா. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு லவ் இருந்தால் கூட லவ் கிட்ட இப்படிலாம் பேச மாட்டாங்க. லவ் அவாய்ட் பண்ணிட்டு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற அளவு அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் பிடிக்கும்னா பார்த்துக்கோங்களேன். இந்த குரூப்பில் இருக்க இதுக்குமே அதாவது நான் சொன்ன எந்த கேரக்டருக்குமே வந்து கமிட்டட் இல்லை. எல்லாம் வந்து கமிட்டடுன்னு கேட்டால் நான் வந்து ராம்ஜினோட, நான் கண்டாயாங்கோடங்க, நான் வந்துட்டு கிம்சாக் ஜிங்கோடங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எவ்வளோ பேர் யாருங்க பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற கேஸ் தான். ஸோ இப்படி இருக்கும்போது சில இதுக்கு மட்டும், அதாவது பேலன்ஸ் 4 பேர் நான் சொன்னேன்ல, அந்த நேம் சொல்லாது, அதில் ஒரு 2 பேர் கமிட்டடு, ஒருத்திக்கு கிரட்ஜ் இருக்குது, ஒருத்திக்கு வந்து என்ன இதுன்னே அவங்க டீம் மெட்ஸுக்கே தெரியாத அளவு ஒரு அனலைசிஸ் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது நான் எப்படி போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நீங்கள் வந்துட்டு யோகிட்ட சொல்லிட்டு இதை யாருக்கிட்டையுமே சொல்லலை. எப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சேட் பண்ணுறீங்க, எப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தான் பண்ணுறீங்க, அவருக்கும் டைம் கிடைக்கும் போது தான் பண்ணுறாரு. உங்களுக்கு அது நீங்கள் உங்கன்னு தெரியாது, அவருக்கு நீங்கள் ஒரு ஆர்மி மட்டும்தான் தெரியும், உங்கள் பேர் வந்து இந்த மாதிரி ஒய்என் அப்படின்னு தெரியும், அவ்வளோதான். உங்களோட ஏஜ் இவ்வளோ, இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க. ஆனால் இன்ன வரையும் அவர் வந்து உங்கள் ஃபோட்டோ கேட்கல, நீங்களும் அவரை ஃபோட்டோ கேட்கல பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அதாவது ஒரு எப்படின்னா ஒரு 3 to 4 months வந்து ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் கான்வர்சேஷனாக தான் போயிட்டுருக்கு. ஓகேவா. இப்படி இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு என்னென்னா, அங்கே யோகிக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி அவருக்கு வந்து இப்படி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீவரஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கும் ஒரு மாதிரி பயந்துருவீங்க, ஐயோ யோகிக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க யோகிக்கு உடம்பு சரியில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கஷ்டத்தில் வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து நம்ம யோக்கு வந்து யோகி வந்து ஒரு அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து என்னோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஒப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஒப்பாரேக்க வந்திருக்காங்க. நீங்கள் என்னமோ யோக்கிட்ட பேசி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் சிரிச்சுக்கிட்டே விளையாட்டு பேசிகிட்டே அமுச்சிட்டிங்க. ஆனால் அவங்க போன பிறகு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ இப்படி அழுதுட்ருக்கீங்க. அப்போ வந்து நம்ம மின்கிட்ட இருந்து மெசேஜ் வரேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து எப்படின்னா என்ன உனக்கு ஏதோ ப்ராப்ளமா, ஏன் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக வந்து மெசேஜ் பண்ணுற அப்படின்னோடனே, உங்களுக்கா ஏதோ சிசிடிவி கேமராவில் வந்து பார்க்குறானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷக்காக இருக்குது. என்னடா நம்ம சேடாக இருக்கிறது இவனுக்கு தெரியுது அப்படின்னு. இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. என்ன ஃபீலிங் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ஒரு ரியல் ஜென்டில்மேனுங்க அந்த மனுஷன். இப்படி இருக்கும்போது